ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிகம் தியேட்டர்ஸ். நான் உங்க நவீன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பவர் புக்ஸ் கேட்டகரியில் இருக்க ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பிராண்ட் அண்ட் மாடல் இதுன்னு கிளியராக பார்த்துடலாம். நம்ம லாஸ்ட்டாக ப்ரீவியஸில் பார்த்த எல்லா வீடியோலையுமே ஒரு இன்டிகிரேட்டட் ஆம்பிளிஃபயர், பவர் ஆம்பிளிஃபயர், இல்லை ஏவிஆர், ஹோம் தியேட்டர் கேட்டகரி இந்த மாதிரி பேக்கேஜில் போகும்போது அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீக்கர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுலேருந்து நீங்கள் வேற ஒரு மாடலில் இல்லை உங்களுக்கு சிம்பிள் ஒரு யூனிக்கான ஒரு பிளக் அண்ட் ப்ளே டிவைஸ், ரொம்பவே ஒரு ப்ரீமியமான மாடல், கிறிஸ்டல் கிளியர் சவுண்டு, ஹை டீடைலிங்ல ஒரு நல்ல ஒரு புக் ஸ்பீக்கர் தேடுறீங்க. ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் சவுண்ட் பார், உங்களுக்கு சவுண்ட் பார் வேண்டாம், பட் எனக்கு அதை ரீப்ளேஸ் பண்ற விதத்துல ஒரு எக்ஸலண்டான ஆடியோ டீடைலிங்ல ஒரு நல்ல ப்ரீமியமான புக் ஸ்பீக்கர் தேடுறீங்கன்னா ஸோ கிளிப்ஸ் 5 உங்களுக்காக தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர்லி பவர் புக் ஸ்பீக்கர்ஸ். ஸோ பவர் புக் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டர் ஸ்பீக்கர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஜென்ரலா உங்களுக்கு உங்களோட கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப், மேக் புக் இது கனெக்ட் பண்ற மாதிரி தான் வரும். பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷனல், உங்களுக்கு எல்லா மாதிரி இன்புட்ஸும் வந்துடும் உங்களுக்கு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி ப்ரிசிஷனாக ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய விதத்தில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் இன் கிளாஸ் புக் ஸ்பீக்கர்ஸாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ், மாடல் பார்த்தீங்கன்னா இந்த 5s ஒரு யூனிக்கான மாடல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கிளிப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5s, 7s, 9s டோட்டலாக உங்களுக்கு 3 விதமான மாடல் இருக்குது. ஸோ 3 வித மாடலும் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி வீடியோலையுமே ஈச் அண்ட் இண்டிவிஜுவலாக ஒரு ப்ராடக்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸில் 5s புக்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் பார்த்தா உங்களுக்கு டோட்டல் 2 வேரியன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் பிளாக், இன்னும் பார்த்தீங்கன்னா வுட் ஃபினிஷ். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் லைன் அப் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் ப்ரீமியம் ஸ்பீக்கர்ஸாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெக்ஸ், வேட்டேஜ், ப்ரைஸ் டீடைல்ஸ், இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இன் டீட்டெயிலாக ஒன்றுனா பார்த்துடலாம். ஸோ கிளிப்ஸ் 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துடலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் வெனியர் வுட்ல பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தா உங்களுக்கு மேட் பிளாக், இது பார்த்தா உங்களுக்கு ஒரிஜினல் வுட் ஃபினிஷ்ல பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்க ரூம்க்கோட இன்டீரியர்ஸ், கலர்ஸ், எஸ்தெட்டிக் லுக் சேஞ்ச் பண்ணுற விதத்தில் உங்களுக்கு விதமான கலர்ஸ்ல நீங்க ஆப்ஷன்ஸ் 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் தேவை இருக்கோ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ ஸ்பீக்கர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ், டிரைவர்ஸ் பத்தி பார்த்துடலாம். ஸோ டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 இன்ச்சஸ்ல ஒரு மிட் பேஸ் டிரைவர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பேப்பர் கோன்ல கொடுத்ததால உங்களோட மிட் ரேஞ்ச் அண்ட் பேஸ் குவாலிட்டி ரொம்பவே எக்ஸலண்டா ஒரு டீடைலான பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கும். ஸோ ட்வீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்ல ஆன் லோடட் டேட்ரிக்ஸ் ஆன் ட்வீட்டர்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்தா ஸ்பெஷலாக உங்களுக்கு டைட்டானியம்ல பண்ணியிருப்பாங்க. டைட்டானியம்ல பண்ணதால உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அந்த ஆஃப்டர் 100 to 400 hours பர்னிங் பிரேக் அப்புறமா உங்களோட டோனல் குவாலிட்டி அண்ட் வாய்ஸ் குவாலிட்டி ரொம்பவே ஸ்வீட்டா, ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு வைடான ரூம் இருக்கு, ஸ்மால் சைஸ் ரூம் இல்லை மிட் சைஸ் ரூம், ஆனால் வைடான ரூம் இருக்குனாக்கா ஸோ வைடான ரூமுக்கு இது பெர்ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டால் உங்களுக்கு 100% பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்கர் உங்களுக்கு ஹார்ன் டைப் பேஃபில் இருக்கிறதுனால இந்த பேஃபில் உங்களுக்கு என்டையர் ரூம் ஏரியாவை ஹை ஃப்ரீக்வன்சி ரொம்பவே எக்ஸலண்டா டாப் நாட்ஸாக கவர் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கேட்டகரி ஸ்பீக்கர்ஸ் போகிற ரீசன் பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார்ஸ் வந்துட்டு சிம்பிளான ஒரு டிவைஸ் டிவியில் கனெக்ட் பண்ணி அப்படின்னாக்கா நமக்கு சிம்பிளாக ஒரு டிவைஸ் இருக்கும். பட் உங்களுக்கு அவுட்புட்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜென்ரலாக இருக்க கேட்டகரியில் பார்த்தா அவுட்புட் ரொம்பவே உங்களுக்கு ஆவரேஜாக இருக்கும். ஸோ நீங்கள் சவுண்ட் பார் பொறுத்தளவுக்கு ஒரு ஹை அவுட்புட்டில் நீங்கள் ஒரு நல்ல சவுண்ட் பார் வேணும், உங்களுக்கு ப்ரைஸ் 2 times மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அட் த சேம் டைம் காஸ்ட்டும் எஃபிஷியண்டாக இருக்கணும், உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதை விட பெட்டராக இருக்கணும்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் தாராளமாக போக முடியும். ஸோ இதோட வேட்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 watts ஃபார் மிட் பேஸ் டிரைவர், 20 watts ஃபார் ட்வீட்டர். ஸோ உங்களுக்கு டீடைலிங் அண்ட் ஆடியோ அவுட்புட் ரொம்பவே ப்ரிசிஷனாக ஒரு ஹை குவாலிட்டியில் இருக்கும். இந்த ஸ்பீக்கர்ஸோட கனெக்டிவிட்டிஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ கனெக்டிவிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தா உங்களுக்கு மெட்டீரியல் ஃபேஸ் பிளேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்ட்ரோல்ஸ்ல பார்த்தா உங்களுக்கு மெட்டல் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ரொம்பவே சாஃப்ட் டச் ஃபினிஷ் ஃபீல் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணியிருப்பாங்க. ஒரு யூனிக் அண்ட் ப்ரீமியம் டிசைனில் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வால்யூம் கெயின் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. பேக் சைடில் பார்த்தா உங்களுக்கு டிவின்னு பார்க்கும்போது இல்லை கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தளவுக்கு HDMI இன்புட் இருக்கு. HDMIல ARC இருக்கிறதுனால உங்க டிவியில் இருக்கிற நீங்கள் ஜஸ்ட் HDMI வழியாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ HDMI இருக்கு, ப்ளூடூத், ஆப்டிக்கல், USB. ஸோ USB பார்த்தா ஒரு மெயின் பார்ட்டு. மேபி உங்கள் சிஸ்டம், லேப்டாப் இல்லை மேக்லேருந்து நீங்கள் இதுக்கு கனெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டைப் பி USB மூலியமாக இதை தாராளமாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதில் வந்து ஆக்ஸ் அண்ட் ஃபோனோ, இதில் வந்துட்டு ஃபோனோ இன்பில்ட் ப்ரீஆம்போடவே வந்துடும். ஸோ மேபி நீங்கள் ஒரு டர்ன் டேபிள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு CD பிளேயர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட டிவிலேருந்து உங்கள் ஆப்டிக்கல் தான் இருக்குது, என் டிவியில் HDMI அவுட்புட்டில் ARC இல்லை, பழைய டிவி யூஸ் பண்ணுறேன், ஸோ அந்த டிவி ஹூக்அப் பண்ண முடியும் கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஆப்டிக்கல் மூலியமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தா உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷனில் உங்களுக்கு எல்லா விதமான ஃபீச்சர்ஸ் அப்கிரேடோட வந்துடும். ஸோ ஆடியோ குவாலிட்டி பார்க்கும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு கிளியர் சவுண்டில் டீடைலிங்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ இதோட பேஸ் ரிஃப்ளெக்ஸ் பார்த்தா பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்த்தா உங்களுக்கு ஹார்ன் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஹார்ன் டைப்பில் பேஸ் ரிஃப்ளெக்ஸ் கொடுத்ததால உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு வைட் டிஸ்பர்ஷன், உங்களுக்கு பேஸ் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹேண்ட்லிங் ரொம்ப எவிடென்ட்டாக உங்களுக்கு பேஸ் உங்களுக்கு நல்ல ஃபீல் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கனெக்டிவிட்டிஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு அனலாக் ஆன் இன்புட் கொடுத்துருப்பாங்க. மேபி இதை நீங்கள் CD பிளேயர் கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேலே வந்து லைனில் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் இது வந்து நீங்கள் ஒரு ஃபோனோ டர்ன் டேபிள் கூட கனெக்ட் பண்ணுறீங்கன்னா டாகிள் சுவிட்ச் கீழே போட்டுட்டு இதுன்ட்டு உங்களுக்கு டர்ன் டேபிள் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அது விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ்க்கான 3.5mm உங்களுக்கு ஆக்சிலரி ஜாக் கொடுத்துருப்பாங்க.
HDMI ARC. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பவர் புக்ஸ் ஸ்பீக்கர்ஸ்ல HDMI ARCல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். மேபி உங்களோட டிவியில் இருக்க சவுண்டை நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணணும்னா தாராளமா HDMI ARC கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்டிக்கல் இருக்கு, டைப் பி யூஎஸ்பி. மேபி உங்க சிஸ்டம்ல இருந்து நீங்க உங்களோட ஆடியோ ஸ்ட்ரீம் பண்ண நினைக்கிறவங்க டைப் பி யூஎஸ்பில இருந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தா உங்களுக்கு ஃபோனுக்கான கிரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேட்ரிட்ஜ் இருக்கக்கூடிய டர்ன் டேபிள்ஸ் இது கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க பார்த்தா பவர் இன்லெட் சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்பீக்கருக்கான கனெக்டிவிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்தா உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்னு சொல்லிட்டு 2 ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேபி உங்களோட பவர் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் ரைட்ல இருக்கு, லெஃப்ட்ல இருக்கு, லெஃப்ட் ஆர் ரைட்ல ஏதோ ஒரு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும் பவர் பாயிண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து நீங்கள் ரைட் லெஃப்ட் நீங்கள் இது தாராளமாக ஸ்விட்சிங்கில் அலைன் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்தா வந்து உங்களுக்கு ஒரிஜினல் பாக்ஸ் பேக்கிங்கோட அவைலபிள் இருக்கு. ஸோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் டெமோ யூனிட்ஸ். ஸோ கண்டிஷன் பார்க்கும்போது உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல வித் ஒரிஜினல் பாக்ஸ், பில், வாரண்டி, ஆக்சசரிஸ், HDMI கேபிள், USB கேபிள், பவர் கார்ட், ரிமோட் எல்லாத்துக்கும் ஆக்சஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ ஒரிஜினல் பேக்ஸ் பேக்கிங்கிறதுனால ஷிப்பிங் ரொம்ப சேஃபாக பண்ணி தர முடியும். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம ஸ்க்ரீனில் திரும்ப கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ ஸ்பீக்கர்ஸோட கிரில்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ்ல பார்த்தா ரொம்ப யூனிக்கான 2 செட் ஆஃப் கிரில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க கலர் ஆப்ஷன்ஸ்ல கிரில்ஸ் தேடுறீங்கன்னா நீங்க இந்த 2 செட் ஆஃப் கிரில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்க ரூம் கலர் உங்களோட சாய்ஸ் ஏற்ற மாதிரி நீங்க தாராளமாக கலர்ஸ் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ ஒன்று பார்த்தா உங்களுக்கு ஒயிட்ல கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று பார்த்தா உங்களுக்கு கோல்டன் கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தா டுவல் கலர் ஃபேப்ரிக். ஸோ உங்களோட டேஸ்ட் சாய்ஸ் அதுக்கேற்ற மாதிரி உங்க 2 செட் ஆஃப் கிரில்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வுட் கலர்னு பார்க்கும்போது அகைன் அதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் கிரில்ஸ் கொடுத்துருப்பாங்க. கலர்ஸ்னு பார்க்கும்போது ரொம்பவே யூனிக் அண்ட் ப்ரீமியம் ஃபினிஷ்ல கலர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஆடியோ குவாலிட்டி, டிவி, ப்ளூடூத், ஸ்ட்ரீமிங்னு சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு எல்லாத்துமான இதுவாக இருக்கும். மேபி இந்த ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே கனெக்ட் பண்ணல, ஜஸ்ட் ஸ்டீரியோ பர்பஸ் மட்டும் பண்ணுறனாக்கா இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு நீங்கள் ஒரு விம் மினி ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரீமை கனெக்ட் பண்ணி தாராளமாக உங்கள் ஃபோனில் இருக்கிற ஆடியோவை நீங்கள் ஹை ரேஸ் ஆடியோவில் நீங்கள் தாராளமாக ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 67,000 rupees ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 67,000 rupeesக்கு ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் பேக்கேஜ். ஸோ பிராண்ட் நியூ பார்த்தா வந்து உங்களுக்கு 1,80,000 rupees MRP இருக்கு. ஸோ 67,000 rupees வரும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் half ஆஃப் த அமௌண்ட் தான் ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ப்ராடக்ட்டை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க.